Okay, இப்போ தேர்ட் சம் பார்க்கலாம். ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ஷேடட் பாட் இன் த ஃபாலோயிங் ஃபிகர்ஸ். அதாவது இங்கே ஒரு ஃபிகர்ஸ் கொடுத்துருக்காங்க. உள்ள ஷேடட் பாட் இருக்குல்ல, இதோட ஏரியா மட்டும் கேட்குறாங்க. சரியா? அதுக்கு பை வந்து 3.14 வந்து யூஸ் பண்ண சொல்கிறாங்க பையோட வேல்யூ. ஃபஸ்ட்டு இது ஷேடட் பார்ட்னா ஷேடட் பார்ட் என்ன நம்மளுக்கு தெரியாது. ஓகேவா? சரி, ஃபஸ்ட்டு என்னென்ன ஷேப் கொடுத்துருக்காங்க முதல்ல பாருங்கள். வெளியே பார்த்தீங்கன்னா அது வந்து ஸ்கொயர் ஷேப் இருக்குது. ஓகேவா? ஸ்கொயர் ஷேப்னா நமக்கு ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவலா. அப்போ எனக்கு கீழே என்ன கொடுத்துருக்காங்க, கீழே சைட் 10 சென்டிமீட்டர் கொடுத்தாங்கன்னு இது எல்லாமே எப்படி இருக்கும், 10 சென்டிமீட்டராக தான் இருக்கும். ஆல் சைட்ஸ் ஈக்குவல். ஓகே, இப்போ என்ன பண்ணணும்னா, சரி நம்ம வெளியே இருக்கிற ஷேப் வந்து ஸ்கொயர், உள்ளே இருக்கிற ஷேப் பாருங்களே, இது சர்க்குலர் குவாட்ரண்ட் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக எத்தனை சர்க்குலர் குவாட்ரண்ட் இருக்குது? 1 2 3 4. ஓகே, இப்போ ஸ்கொயரோட ஏரியா ஃபார்முலா சைடு இன்ட்டு சைடு. நம்மளுக்கு தெரியும் சைடு வந்து 10 இருக்குதுன்னு தெரியும். இப்போ உள்ளே கொடுத்துருக்க குவாட்ரண்ட் சர்க்கிளுக்கு அதுக்கு ஃபார்முலா என்னென்னா 1/4 பைஆர் ஸ்கொயர். அதுக்கு ரேடியஸ் நம்மளுக்கு வேணும். இப்போ பாருங்கள், இது ஃபுல்லாக சேர்த்து 10னா இதுதான் வந்து ரேடியஸ். ஓகேவா? இதுதான் ரேடியஸ். அப்போனா இது ஃபுல்லாமே 10னா இதில் பாதி எவ்வளவு? 5. அப்போனா ரேடியஸ் எவ்வளவு? 5 சென்டிமீட்டர். இப்போ இங்கேயும் 5ஆக தான் இருக்கும், இங்கேயும் 5ஆக தான் இருக்கும். டோட்டலாக சைடு வந்து அங்கே 10 கொடுத்துருக்காங்க. இப்போ இது ஒரு செக்டார்னு இது ஒரு சர்க்கிள் குவாட்ரண்ட்டா. அப்படின்னு என்னது, இது வந்து ரேடியஸ், 2 ரேடியஸ் இருக்குமா. இப்போ 10ல் இங்கே 5, இங்கே 5, 5 + 5 10 ஆயிடும். அப்போனா ரேடியஸ் என்னது? 5. இப்போ ஷேடட் பார்ட்டோட ஏரியா தான் கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் கண்டுபிடிச்சி அதுலேருந்து 1 2 3 4 சர்க்குலர் குவாட்ரண்ட் ஏரியாவை ரிமூவ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு என்ன கிடச்சிரும்? ஷேடட் பார்ட் ஏரியா வந்து கிடச்சிரும். ஓகேவா? சரி பாருங்கள், ஃபஸ்ட் சைடு என்னது? ஸ்கொயரோட சைடு வந்து 10. இப்போ ரேடியஸ், சரி ரேடியஸ் சர்க்குலர் குவாட்ரண்டோட ரேடியஸ் எவ்வளவு? 5. எல்லாமே 5ஆக தான் இருக்கும். அப்போனா ரேடியஸ் ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர். இப்போ என்னென்னா இந்த ஷேடட் பார்ட்டுக்கு மட்டும் நம்ம ஏரியா கண்டுபிடிக்கணும். அப்போனா என்ன பண்ணணும்? ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் மைனஸ் 4 ஏரியா ஆஃப் த சர்க்குலர் குவாட்ரண்ட். ஓகேவா? ஸ்கொயரோட ஏரியா கண்டுபிடிச்சி 4 சர்க்கிள் குவாட்ரண்ட் ஏரியாவை ரிமூவ் பண்ணிட்டோம்னா நெக்ஸ்ட் நமக்கு ஷேடட் பார்ட்டோட ஏரியா கிடச்சிடும். ஓகே, இப்போ ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் ஃபார்முலா வந்து சைடு இன்ட்டு சைடு. நெக்ஸ்ட் மைனஸ் ஏரியா ஆஃப் த சர்க்குலர் குவாட்ரண்ட் ஃபார்முலா என்னது? சர்க்குலர்னாவே அது 4ஆல் டிவைட் பண்ணணும் குவாட்ரண்ட்னாவே. அப்படின்னா 1/4 பைஆர் ஸ்கொயர். டோட்டலாக 4 சர்க்குலர் குவாட்ரண்ட் இருக்குது. அப்படின்னா 4 × 1/4 பைஆர் ஸ்கொயர். இப்போ இந்த 4 நம்மளுக்கு கேன்சல் ஆயிடுது. இப்படி நெக்ஸ்ட் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்கள். சைடு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 10. ஸோ 10 × 10. நெக்ஸ்ட் மைனஸ் பைக்கோட வேல்யூ வந்து அவங்க 3.14 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ரேடியஸ் வந்து 5. ஆர் ஸ்கொயருங்கிறதுனால 5 × 5. நெக்ஸ்ட் 10 10s are 100. நெக்ஸ்ட் மைனஸ் 3.14 × 5 5s are 25. ஓகேவா? நெக்ஸ்ட் அந்த 100 அப்படியே எழுதுங்க. மைனஸ் இது ரெண்டையும் நம்ம மல்டிபிள் பண்ணலாம். ஓகேவா? இப்போ 3.14ஐயும் 25ஐயும் மல்டிபிள் பண்ணுங்கள். 4 5s are 20க்கு 0, பேலன்ஸ் 2. 1 5 is 5, 5 + 2 7, 15, 8 2 6 8 7. ஓகே, என்ன வருது? மல்டிபிள் பண்ணால் 7850 வருது. என்ன பண்ணணும்? 2 டிஜிட் தள்ளி டாட் வைக்கணும். இப்போ 100லேருந்து அதை நம்மளுக்கு மைனஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு என்ன கிடச்சிரும்? ஏரியா ஆஃப் த ஷேடட் பார்ட் கிடச்சிரும். இப்போ மைனஸ் பண்ணுங்கள். 100.00 78.50. இப்போ 0 - 0 0. இப்போ இங்கேருந்து நம்ம பாரோ பண்ணணும். இப்போ இந்த இடத்துல 0 ஆயிரும், 10 இருக்கும். இப்போ 10லேருந்து இங்கே பாரோ பண்ண 9 ஆயிரும், இங்கே 10 இருக்கும். 10லேருந்து இங்கே பாரோ பண்ண 10 ஆயிரும், இங்கே 9 இருக்குது. சரியா? அப்போனா 10 - 5 5, 9 டாட்டு 9 - 8 1, 9 - 7 2. உங்களுக்கு என்ன கிடைக்குது? 21.50. வந்து ஏரியாங்கிறதுனால ஸ்கொயர்
சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்கொயர் சென்டிமீட்டர். இது ஏரியா ஏ. வேல்யூ வந்து டெசிமல் இருக்கிறனால என்னது அப்ராக்சிமேட் வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது ஏரியா ஆஃப் த ஸ்கொயரை கண்டுபிடிச்சி 4 சர்க்குலர் குவாட்ரண்ட் ஏரியாவை ரிமூவ் பண்ணிட்டோம்னா ஷேடட் ஏரியா வந்து கிடச்சிரும். ஓகேவா, இப்போ செகண்ட் சம்லேயே 2 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு சம் நம்ம பார்த்துட்டோம். இப்போ செகண்ட் சம் நம்ம பார்க்கலாம். இப்போ ஓகே, செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். ஒரு ஃபிகர் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணணும், இங்கே இதோட ஷேடட் பார்ட்டோட ஏரியா கண்டுபிடிக்கணும். இது என்ன ஷேப்னே நம்மளுக்கு தெரியல. ஓகேவா, ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட்டு என்னென்ன ஷேப் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், உள்ள ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்களா, இது ஃபுல்லாக பார்த்தோன்னா அது ஒரு செமி சர்க்கிள் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இப்போ வந்து செமி சர்க்கிளுக்கு ஃபார்முலா என்ன, 1/2 பை ஆர் ஸ்கொயர். அதுக்கு நம்ம ரேடியஸ் வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ இங்கே பாருங்கள், இங்கே வந்து 7 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, பண்ணி இது ஒரு கோட்ரண்ட்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு கோட்ரண்ட்னா இது ஒரு ரேடியஸ் 7 கொடுத்துருந்தா அதுவும் இன்னும் ரேடியஸும் அதுவும் 7ஆக தான் இருக்கும். ஓகேவா, அப்போனா இதுவும் 7 சென்டிமீட்டராக தான் இருக்கும். அப்போனா அதே மாதிரி இந்த கோட்ரண்ட் பார்த்தீங்கன்னா இது ரேடியஸ் 7னா இதுவும் என்னவாக இருக்கும், 7ஆக தான் இருக்கும். ஓகேவா, இப்போ செமி சர்க்கிளுக்கு நம்மளுக்கு ஏரியா கண்டுபிடிக்க ஃபார்முலா வந்து 1/2 பை ஆர் ஸ்கொயர். அதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சாச்சு, எல்லாத்துக்கும் ரேடியஸ் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து உள்ள ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்களா, அந்த ட்ரையாங்கிளோட இங்கே இருக்கிறது ஹைட்டு ஹச் கொடுத்துருக்காங்க. அது ஃபார்முலா என்ன, ஆஃப் பி ஹச்சா. இப்போ ஹைட் வந்து 7 கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு பேஸ் தெரியணும். ஓகே, பேஸ்னால் என்னது, இதுதான் பேஸ். இது ஃபுல்லாக சேர்ந்தது தான் என்னது, இது ஃபுல்லாக தான் பேஸ். ஓகேவா, இப்போ பாருங்கள், ஹைட் வந்து 7னா பேஸ் என்ன இருக்கும், இங்கேருந்து இது வரைக்கும் இருக்கிறது பேஸ். அப்போனா இதுவும் 7ஆக இருக்குது, இது 7ஆக இருக்குது. இப்போ 7 + 7 எவ்வளோ வரும், 14. அப்படின்னா பேஸ் எவ்வளவு, 14 சென்டிமீட்டர். ஓகேவா, ஃபஸ்ட்டு என்னென்ன ஷேப் இருக்குன்னு பாருங்கள். ஓகேவா, ஃபஸ்ட்டு செமி சர்க்கிள் நம்ம பார்க்குறோம். அதில் வந்து இங்கே இது 2 குவாட்ரண்ட்டாக இருக்குது. சரியா, அப்போ இது ரேடியஸ் 7னா இந்த பக்கம் இருக்கிற 7ஆக தான் இருக்கும். இப்போ இந்த பக்கம் 7னா இந்த பக்கம் இருக்கிற ரேடியஸ் 7ஆக தான் இருக்குது. அப்புறம் எல்லா ரேடியஸும் 7ஆக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு ட்ரையாங்கிள் பார்த்தா அதுக்கு ஃபார்முலா வந்து ஆஃப் பிஹெச். இப்போ இங்கே கொடுத்துருக்கிறது ஹைட்டு, பேஸ் வேணும். அப்புறம் 2 ரேடியஸ் இருக்கா, இதுலேருந்து இது வரைக்கும் இருக்கிறத பேஸ். இப்போ 2 ஆட் பண்ணால் 14 சென்டிமீட்டர் நம்மளுக்கு என்னது, பேஸ். இப்போ பாருங்கள், இப்போ என்ன பண்ணோம், ஷேடர் பார்ட்டோட ஏரியா கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இந்த செமி சர்க்கிளோட ஏரியா கண்டுபிடிச்சிட்டு அதுலேருந்து ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், இந்த ஷேடட் பார்ட்டோட ஏரியா கிடைக்கும். சரி, இப்போ வாங்க பார்க்கலாம். இது செமி சர்க்கிளோட ரேடியஸ் என்னது, 7 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு ட்ரையாங்கிளோட பேஸ்னால் இது ரெண்டும் சேர்த்தது பேஸ். வந்து 14 சென்டிமீட்டர். இப்போ ஹைட் என்னது, 7 சென்டிமீட்டர். முதல்ல இந்த ஃபிகரில் கொடுத்துருக்க மெஷர்மெண்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டு ரைட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஃபார்முலா. இப்போ ஏரியா ஆஃப் த ஷேடட் பார்ட் என்ன பண்ணணும், ஏரியா ஆஃப் த செமி சர்க்கிள் மைனஸ் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள். ஓகேவா, இப்போ பாருங்கள், இப்போ ஏரியா ஆஃப் த ஷேடட் பார்ட்னா எதை மைனஸ் பண்ணணும், ஏரியா ஆஃப் த செமி சர்க்கிளையும் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிளை மைனஸ் பண்ணணும். அதுக்கு ஃபார்முலா வந்து ஏரியா ஆஃப் த செமி சர்க்கிள் ஃபார்முலா 1/2 பை ஆர் ஸ்கொயர்ட் மைனஸ் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஃபார்முலா 1/2 BH. இப்போ இந்த 2 வேல்யூக்கு என்ன பண்ணணும், 2 ஃபார்முலாவுக்கு வேல்யூ நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம். சரியா, இப்போ பாருங்கள், 1/2 பைக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, 3.14 சப்ஸ்டிட் பண்ணணும். ரேடியஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 7. அங்கே ஆர் ஸ்கொயர்னால 7 × 7. நெக்ஸ்ட்டு மைனஸ் ஆஃப் இன்ட்டு பி, பேஸ் என்னது ஃபுல்லாக சேர்ந்தது பேஸ் 14. நெக்ஸ்ட் ஹைட் எவ்வளவு, 7. ஓகே, இது அப்படி நம்ம என்ன பண்ணணும், ஓகே அதை அப்படி ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணியிருக்கேன். பைக்கு 3.14, ஆருக்கு வந்து என்னது 7 × 7 ஆர் ஸ்கொயருங்கிறனால பேஸ் வந்து இங்கே 14 போட்டிருக்கேன், ஹைட் வந்து 7 ரைட் பண்ணியிருக்கேன். அந்த ஃபார்முலாவில் என்ன பண்ணியிருக்கேன், அப்படி சப்ஸ்டிட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அதாவது கேன்சல் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். ஓகேவா, இப்போ பாருங்கள், இது வந்து 2 இருக்குது, இங்கே வந்து 4 இருக்குது. ஈவன் நம்பர்னால 2 டேபிளாக பண்ண முடியும். ஸோ பண்ணணுன்னா என்ன வரும், 1 2 2 இருக்குமா. நெக்ஸ்ட்டு இங்கே 1 இருக்குது, அப்புறம் 11 ஆயிரும். 5 2s are 10, இங்கே பேலன்ஸ் ஒன்று இருக்குது 14. அப்புறம் என்ன 7 2s are 14 இருக்கும். இப்போ என்னென்ன ரைட் பண்ணோம், மேலே என்ன இருக்குது, 1.5
7 இன்ட்டு 7 7s are 49. நெக்ஸ்ட்டு இங்கே அப்படியே பாருங்கள், இங்கே 2 டேபிள் அங்கே 14 இருக்கா, அது 1 டைம் வரும், இங்கே 7 டைம் வரும். அப்புறம் என்ன வரும், 7 7s are 49. ஸோ இது ரெண்டையும் என்ன பண்ணணும், மல்டிபிள் பண்ணணும். ஓகே, நீங்கள் மல்டிபிள் பண்ணுறேன். 49 3 6 45 51 5 1 9 is 9 9 plus 5 14. Next 28 balance 2 5 4s are 20 plus 2 22 balance 2 6 3 9 6 7. ஓகே, இப்போ என்ன வருது, 7 6 9 3. இங்கே 2 டெசிமல் தள்ளி டாட் வைக்கணுமா, டாட் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, -49. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணலாம். 49 3 9 6ல் 9 மைனஸ் பண்ண முடியாது, ஸோ 16 ஆயிடுது. இங்கே 6 இருக்கும். 16 minus 9 7 6 minus 4 2. நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது, 27.93. இது வந்து நம்ம ஏரியா தான் கண்டுபிடிக்கிறோம். ஸோ என்ன பண்ணணும், ஸ்கொயர், இங்கே சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க, ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஸோ டெசிமல் இருக்கனால என்ன வண்ண வேல்யூ வரும், இது வந்து அப்ராக்சிமேட் வேல்யூ தான். ஓகேவா, அது நான் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது செமிசர்க்கிளோட ஏரியாவிலேருந்து ட்ரையாங்கிளோட ஏரியாவை ரிமூவ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஷேடட் பார்ட்டோட ஏரியா கிடச்சிடும். ஓகேவா, அப்போ இப்போ நான் செகண்ட் கொஷினில் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் சப்டிவிஷன் ரெண்டுமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா, கரெக்டாக நீங்கள் ஃபார்முலா முன்னாடி இன்ட்ரடக்ஷனில் ஃபார்முலா போட்டிருக்கேன், கரெக்டாக நீங்கள் மெமரி பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த சம்மில் வந்து அப்ளை பண்ண முடியும். ஓகேவா, நெக்ஸ்ட் தேர்ட் சம் பார்க்கலாம்.